வீக்கெண்டு துபாய்க்கு போயிட்டதுனால வீட்டில் க்ரோசரி எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. அதனால பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அப்படியே க்ரோசரி ஷாப்பிங் போயாச்சு. அங்கே போனால் ஆடு பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சு தலை மட்டும் முண்டமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கனு மட்டனு அப்புறம் மீன் ப்ரானு. இந்த வாட்டி வந்து கனவா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. தீனி கொஞ்சம் நிறையா தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கிராண்ட் மால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, சாரி எனக்கு இல்லை, என் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பண்ணுங்க. ஆனால் காரைக்கால் சைடில் பார்த்தீங்கன்னா இது டோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரசம் 2 கூட்டு வச்சுருந்தேன். ஒன்று கோஸ் கூட்டு, ஒன்று வந்து பீன்ஸ் கூட்டு. 2 கூட்டுலையும் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. செம்ம இருட்டாக இருந்துச்சுங்க வெளியில் கிளைமேட்டு. என் வீட்டுக்கார ஆஃபீஸ் அனுப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. அப்புறம் க்ரோசரியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லா ஸ்நாக்ஸு, காய்கறி, வெஜிடபிள்ஸ், பழம் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரொம்ப அதிகமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு கடை பக்கமும் போவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்குலாம் யாருங்க வேலண்டைன்ஸ் டேக்கு டைரி மில்க் வாங்கிட்டு வரா, நம்மளே வாங்கிக்கிட்டா தான் உண்டுன்ட்டு வரும்போதே ஒரு டைரி மில்க்கையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அட்லீஸ்ட் அந்த கடையில் நிறைய டைரி மில்க் இருந்துச்சு. இதில் ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கோன்னு கூட என் வீட்டுக்கார வாயை திறந்து சொல்லலாம். ரொம்ப மோசமான வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்குலாம் எப்படி போச்சு?